அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். அல் ஜசீரா எஃப்எம் சேனலை முதலாவது தடவையாக பார்ப்பவராயின் அஸ்வஸ்ம தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள அல் ஜசீரா எஃப்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய தினம் அஸ்வஸ்ம தொடர்பான முக்கியமான தகவல் ஒன்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் அதிகரித்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு, பாடசாலை மாணவர்களுக்கு உதவித்தொகை அரசு அறிவிப்பு. நாடு முழுவதும் உள்ள 1 மில்லியனுக்கும் அதிகமான தனிநபர் பயனடையும் அஸ்வஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழ் மாதாந்த கொடுப்பனவுகளை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதன்படி 8 லட்சம் பேருக்கு மாதாந்தம் வழங்கப்பட்டு வந்த 8500 ரூபாய் நிவாரண கொடுப்பனவு 10,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட உள்ளது. மிகவும் வறிய நிலையில் உள்ள 4 லட்சம் மக்களுக்கு வழங்கப்படும் மாதாந்தம் 15,000 ரூபாய் கொடுப்பனவு 17,500 ரூபாவாக அதிகரிக்கப்பட உள்ளதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச நாடாளுமன்றத்தில் கூறியிருந்தார். அதே நேரம் 8 லட்சம் பெறுநர்களுக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனவுகள் 2025 மார்ச் 31 வரையிலும், மற்றுமொரு குழுக்களுக்கான கொடுப்பனவு 2024 டிசம்பர் 31 வரையிலும் நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரம் மாற்றுத்திறனாளிகளுக்கான மற்றும் அனாதை இல்லங்களில் உள்ள மாணவர்களுக்கு பாடசாலை புத்தகங்களை கொள்வனவு செய்வதற்கு 6,000 ரூபாய் உதவித்தொகை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அடுத்த பாடசாலை தவணையில் இருந்து இந்த முடிவு அமுலுக்கு வரும். பிரதமர் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பிரேரணைக்கு நேற்று அனுமதி கிடைத்ததாக ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளரான அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அஸ்வஸ்ம தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள அல் ஜசீரா எஃப்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.